நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கவுண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி அதிலிருந்து ஒரு ஒப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த ஒப்ஜெக்டில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அந்த வேரியபிள்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நாம் அவுட்புட்டில் எடுத்து பார்த்தோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸில் எப்படி ஒரு மெத்தடை எழுதலாம், அந்த மெத்தட் வந்து எப்படி ஒரு ஒப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணுது அல்லது ஒரு மெத்தட் வந்து எப்படி செயற்படுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்டாட்டிக் மெத்தட் சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில். உங்களுக்கு மெத்தட் சம்மந்தமான டவுட்ஸ் எதுவும் இருக்குமாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு திரும்ப வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும். ஓகே, அதுபோக இதுக்கு ஒப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த கோட்லாம் எப்படி எழுதணும் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போது நான் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே எப்படி ஒரு மெத்தட் எழுதலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மெத்தட் ஒன்று எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா void அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்துவோம். இதில் நான் வந்து டிஸ்பிளே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இந்த மெத்தடுக்கு வந்து நான் நேமை கொடுக்குறேன். அப்புறம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தசிஸ் இருக்கணும் இந்த இடத்துல, ரைட். அப்புறம் இதுக்கு வெளியில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேர்லி பிரேசஸ் இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து இன்வோக் பண்ணப்படும் போது என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்றது இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேர்லி பிரேசஸ்க்கு இடையில தான் நாம் வந்து கொடுப்போம். ஓகே, இப்போது இந்த மெத்தடை வந்து நான் எதுக்காக எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சொன்னேன்ல நம்ம வந்து நிறைய பிரிண்டல் மெத்தட்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம எடிட்டர் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஃபில் ஆகிட்டு வருது கோடில் அப்படின்னு சொல்லி இதை விட கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நம்ம வந்து ஒவ்வொரு ஒப்ஜெக்ட்லேயும் இருக்கக்கூடிய டேட்டாஸை அவுட்புட்டில் கொண்டு வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா, இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இதை அப்படியே கட் பண்ணிடுறேன், Ctrl X2 கட்டு. அப்புறம் இங்கே கொண்டு வந்து அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன், ரைட். இப்போது நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த C1 அப்படின்ற ஒப்ஜெக்ட் நேம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் அழிச்சிடணும் நாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் கோடை போட்டு இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே அக்கவுண்ட் ஹோல்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எப்படி இந்த கோடை நான் எழுதுறனோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து உங்களுடைய எடிட்டரில் எழுதிக்கோங்க. இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கோடை எழுதி முடிச்சதுக்கு பிறகு. அடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ் ஆட் பண்ணுறேன். இதில் அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்றேன். சரி, இங்கே ஒரு ப்ளஸ் சைன் வரணும். ஏன் அப்படின்னா அக்கவுண்ட் நம்பர் அப்படின்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இங்கே வரணும், அக்கவுண்ட் ஹோல்டர் நேமில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இங்கே வரணும். ஸோ நம்ம வந்து இங்கே ப்ளஸ் சைனை ஆட் பண்ணோம் அப்படின்னா அக்கவுண்ட் ஹோல்டர் அப்படின்னு வந்து இங்கே வந்து ஒரு ஆர் வந்துருக்கணும் இல்லையா. ஓகே, அக்கவுண்ட் ஹோல்டர் அப்படின்னு வந்து அக்கவுண்ட் ஹோல்டர் நேம், அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னு வந்து அக்கவுண்ட் நம்பர் என்ன அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட்டில் வரணும். அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுலேயும் டபுள் கோட்ஸை ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே ஆர்எஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன் ருப்பீஸ்க்கு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ், அப்புறம் இங்கே வந்து ஒரு ப்ளஸ் சைன், அவ்வளோதான், ரைட். இவ்வளோ தான். நம்ம வந்து இந்த மெத்தட் என்ன செய்யணும் அப்படின்றத தெளிவாக ப்ரோக்ராமுக்கு சொல்லிட்டோம். நமக்கு வந்து அக்கவுண்ட் ஹோல்டர்னு வந்து அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் வரணும், அதாவது அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் அப்படின்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அது வரணும். அக்கவுண்ட் நம்பர் அப்படின்றது வந்து கன்சோல் விண்டோவில் பிரிண்ட் பண்ணப்பட்டு அக்கவுண்ட் நம்பரில் என்ன வேல்யூ இருக்கோ அதுவும் பேலன்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இங்கே வரணும் அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லிட்டோம். ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மெத்தடை ஒரு ஒப்ஜெக்டில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே C1 அப்படின்ற ஒரு ஒப்ஜெக்ட் இருக்குல்ல இதில் தான் இந்த மெத்தடை நான் வந்து பயன்படுத்த போகிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணலன்னா C1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு டாட் கொடுத்தேன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது மாதிரி நாம் வந்து C1 டாட் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த C1 அப்படின்ற ஆப்ஜெக்டில் பயன்படுத்தக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன அண்ட் மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்து இங்கே வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடும் இங்கே வந்து காட்டப்படுது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன். பண்ண உடனே பாருங்கள் டிஸ்பிளே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மெத்தட் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணி பார்த்த உடனே
பாருங்கள் நமக்கு வந்து இந்த மெத்தட் சரியாக ஒர்க் பண்ணுது. அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்னு வந்து கண்ணன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நான் ஒரு பிழை ஒன்று விட்டுருக்கேன், அதை திருத்திக்கிறேன். அக்கௌண்ட் அப்படின்றதுக்கு C வந்திருக்கணும், நான் O போட்டிருக்கேன். ரைட், இட்ஸ் ஓகே. சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ரோக்ராமை நான் திரும்ப ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே பாருங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர்னு வந்து கண்ணன் வந்திருக்கு. அக்கௌண்ட் நம்பர் 1111 பேலன்ஸ் 10,000 அப்படின்னு வருது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மன்னன் அப்படின்றவருடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நார்மலாக தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நாம் வந்து இன்னும் இந்த டிஸ்பிளே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மெத்தடை ரெண்டாவதாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய C2 அப்படின்ற ஆப்ஜெக்டில் இன்னுமே பயன்படுத்தலை. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோடையும் அழிச்சிட்டு C2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஒரு டாட் ஒன்று கொடுத்த உடனே நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி நாம் இங்கே பயன்படுத்தக்கூடிய எல்லா மெத்தட்ஸும் இங்கே காட்டப்படும். ஸோ டிஸ்பிளே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மெத்தடை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் நமக்கு அவுட்புட் சரியாக வருது. ஓகே, அக்கௌண்ட் ஹோல்டர் மன்னன், அக்கௌண்ட் நம்பர் 2222 பேலன்ஸ் 15,000 அப்படின்னு நாம் இந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அது வந்து நமக்கு இங்கே அவுட்புட்டில் வருது. ஓகே ரைட், இப்போது நம்ம வந்து ஒரு மெத்தடை வந்து எழுதிட்டோம். இந்த மெத்தட்னா என்ன அப்படின்றதையும் ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, மெத்தட் அப்படின்றது ஏதாவது ஒரு செயலை செய்யும். நாம் என்ன செய்ய சொல்கிறோமோ அது வந்து செய்யும். இப்போது இங்கே டிஸ்பிளே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மெத்தட் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லையும் இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து அதை வந்து டிஸ்பிளே பண்ணுது. நமக்கு அவுட்புட்டில் கொண்டு வந்து இப்படி கன்சோல் விண்டோவில் பிரிண்ட் பண்ணி காட்டுது. இந்த வேலையை தான் ஒரு மெத்தட் அப்படின்றது செய்யுது. ஆனால் மெத்தட் வந்து தானாக இயங்காது, அதை வந்து நம்ம இன்வாக் பண்ணணும், அப்போ தான் இயங்கும். ஸோ நம்ம இன்வாக் பண்ணுறது எப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் நம்ம வந்து c1.display account details அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, இதுதான் இன்வாக் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? பொதுவாக எல்லா மெத்தடுமே நம்ம வந்து இன்வாக் பண்ணால் தான் செயற்படும். ஆனால் விதிவிலக்காக ஒரே ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா அதை வந்து கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம கால் பண்ணாட்டியும் அது வந்து இயங்கும். சரியா? ஓகே, அப்போது அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் தான் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய எந்த விஷயமே இல்லை. ஓகே, இப்போது இங்கே வந்து நம்ம ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுக்குவோம். அப்போ நமக்கு வந்து தெளிவாக புரியும். ஏன்னா எப்போயுமே நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பயன்படுத்திக்க பாருங்கள். ஏன் அப்படின்னா கமெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ஒரு பெரிய லெவல் ப்ரோக்ராமெல்லாம் எழுதும்போது நமக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெத்தட் டு டிஸ்பிளே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து நாம் இன்னொரு மெத்தட் ஒன்று எழுத போகிறோம். இந்த மெத்தட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் ஒன்று நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அது வந்து டெபாசிட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், இந்த கண்ணன் அப்படின்றவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த மெத்தடை பயன்படுத்தி ஒரு அமௌண்ட்டை இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய அக்கௌண்ட்டில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸோட போய் இந்த டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டும் போய் சேர்ந்துடும். ஸோ நமக்கு வந்து டிஸ்பிளே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணும்போது டெபாசிட் பண்ணதுக்கு பிறகு என்ன அமௌண்ட் வந்து பேலன்ஸில் இருக்கோ அது வந்து அவுட்புட்டில் நமக்கு வரணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து மெத்தடை எழுத போகிறோம். ஸோ வந்து நான் இங்கே வந்து ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ டபுள் ஸ்லாஷஸ் போட்டுக்கிட்டு மெத்தட் டு டெபாசிட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு தெரியும் ஒரு மெத்தட் ஒன்று எழுதும்போது void அப்படின்ற கீவேர்டை கொடுப்போம். இந்த void அப்படின்ற கீவேர்டை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து எந்த வேல்யூவுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றத சொல்கிறதுக்காகத்தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த void அப்படின்ற கீவேர்டுடைய பயன்பாடு என்ன அப்படின்றத நாம் ஸ்டாட்டிக் மெத்தட் படிக்கும்போதே படிச்சிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவுசெய்து போய் அந்த வீடியோவும் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ void அப்படின்னு கொடுத்துட்டு டெபாசிட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து நம்மளுடைய மெத்தட் நேம். நமக்கு தெரியும் மெத்தட் க்ரியேட் பண்ண பிறகு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தசிஸ், இந்த மெத்தட் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ், இதுக்கு இடையில் இந்த மெத்தட் செய்ய வேண்டிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நாம் வந்து கொடுப்போம். ஸோ நாம் வந்து இங்கே ஒரு விஷயத்தை அவதானிக்கணும். நம்ம எப்போதுமே கோடு எழுதும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பார்த்து தான் எழுதணும். இப்போது இந்த டெபாசிட் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு யூசர் வந்து இன்புட்டாக கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா டெபாசிட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஏன்னா 0 விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையில் தான் நம்ம வந்து அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி வேலிடான இன்புட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த டெபாசிட்டை வந்து பண்ணணும். ஓகேயா? இப்போது நான் அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
இந்த டெபாசிட் அப்படின்ற மெத்தடுக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று எழுதிக்கிறேன். ஸோ ஒருத்தர் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் ஓகே, அந்த டிரான்சாக்ஷனை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நெகட்டிவ் வேல்யூவில் இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பேலன்ஸில் ஏற்கனவே என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டோட நீங்கள் என்ன பண்ணணும், அமௌண்ட்டில் என்ன வந்துச்சோ, டெபாசிட் பண்ண அமௌண்ட்டில் என்ன வந்துச்சோ அதை கூட்டிடணும். அப்போது நம்ம வந்து ஆப்பரேட்டர்ஸ் படிக்கும்போது நம்ம ஏற்கனவே தெளிவாக பார்த்துருக்கோம். இது வந்து ப்ளஸ் அண்ட் ஈக்குவல் டு ஆப்பரேட்டர். அதாவது பேலன்ஸில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டோட இங்கே நம்ம வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டையும் சேர்த்து பேலன்ஸ்லேயே திரும்ப அசைன் பண்ணிடும். நீங்கள் வந்து பார்க்கலாம், இங்கே வந்து நமக்கு அமௌண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு கீழே நமக்கு வந்து எரர் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த வேரியபிளை நம்ம வந்து எங்கேயுமே க்ரியேட் பண்ணாமல் பயன்படுத்தி இருக்கனால தான் அந்த எரர் வந்து நமக்கு வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், இந்த டெபாசிட் அப்படின்ற மெத்தட் இருக்குல்ல, இந்த மெத்தடில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தசிஸ் கொடுத்துருக்கோம்ல, இதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டபுள் அப்படின்னு கொடுத்துட்டு அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பாருங்கள் அந்த எரர் வந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு வேலிடான ஒரு வேரியபிளாக இப்போ இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி அந்த அமௌண்ட்டு அப்படின்றதுக்கான வேல்யூவை கொடுப்போம் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். ஓகே, இப்போது என்ன ஆகிருக்கு, வரக்கூடிய அமௌண்ட் வந்து பேலன்ஸில் போய் சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு println மெத்தட் ஒன்று போட்டுக்கிட்டு deposited அப்படின்னு வந்து RS rupees, அப்புறம் ப்ளஸ்னு வந்துட்டு அமௌண்ட்டில் என்ன வேல்யூ இருந்ததோ அது வந்து நமக்கு அவுட்புட்டில் வரணும். சரியா? அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எல்ஸ் பிளாக் ஒன்று போட்டுக்கலாம். இந்த எல்ஸ் பிளாக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, நாம் வந்து ஒரு வேலிடான இன்புட் வேல்யூவை கொடுக்கல அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் எப்படி வரணும்னா இன்வேலிட் டெபாசிட் அமௌண்ட் அப்படின்னு மட்டும் வரணும். ஓகே, இப்போது நாம் வந்து இந்த டெபாசிட் அப்படின்ற மெத்தடை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, C1 அப்படின்னு கொடுத்துட்டு டாட் அப்புறம் டெபாசிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், இங்கே நம்ம வந்து 0விட அதிகமான ஒரு எண்ணிக்கையில் ஒரு அமௌண்ட்டை தான் கொடுக்கணும். ஸோ இந்த பேரந்தசிஸ்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 1000 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ, 1000 rupees. ஏற்கனவே பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது, 10,000 rupees. நமக்கு அவுட்புட்டில் அப்போ எவ்வளோ வரணும் அப்படின்னா 11,000 rupees வந்து நமக்கு அவுட்புட்டில் வரணும். ஆனால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அவுட்புட் வராது. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. முடியுமாக இருந்தால் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்டு அதை திருத்த முடியுமா நீங்கள் பார்த்து இந்த கோடை வந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து அது என்ன அப்படின்றத தொடர்ச்சியாக சொல்கிறேன். ஓகே, இப்போது நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் அப்படின்னா, ரன் பண்ண உடனே பாருங்கள், டிபாசிட்டட் அமௌண்ட் வந்து 1000, நமக்கு வந்து அவுட்புட்டில் இங்கே பேலன்ஸில் 11,000 வந்திருக்கணும். ஆனால் திரும்பவும் 10,000 அப்படின்னே தான் வருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் ஆஃப் கோடை இந்த ப்ரோக்ராம் ரீட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, பேலன்ஸ் அப்படின்ற வேரியபிளில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத அது வந்து பார்க்கும். ஸோ பேலன்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள், இந்த லைனுக்கு கீழே தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது வரைக்கும் பேலன்ஸ் அப்படின்ற வேரியபிளுக்குள்ளே 0 அப்படின்ற வேல்யூ தான் இருந்திருக்கும். ஸோ அதோட என்ன பண்ணும் அப்படின்னா 1000 கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும். ஸோ பேலன்ஸில் 1000 தான் இருக்கும் இந்த கோடை வந்து ப்ரோக்ராம் ரீட் பண்ணும்போது. ஸோ இதை வந்து ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, c1.balance equal to 10,000 அப்படின்னோடனே நம்ம வந்து பாருங்கள், இந்த 10,000 அப்படின்ற அமௌண்ட்டை அசைன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அசைன் பண்ணும்போது ஏற்கனவே இருந்த 1000 தூக்கிட்டு அந்த இடத்துல 10,000 வச்சிரும். அதனால தான் நமக்கு அவுட்புட்டில் இங்கே 10,000 அப்படின்னு வருது. ஸோ இந்த டெபாசிட் அப்படின்ற மெத்தடை நம்ம கால் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ப்ரோக்ராமுக்கு பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருக்கணும். ஸோ பேலன்ஸ் அப்படின்ற வேரியபிளுங்க இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே நான் வந்து டெபாசிட்டை போடுறேன். இப்போது நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள் பேலன்ஸ் 11,000 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து இங்கேயும் இருக்குல்ல, இவருக்கும் ஒரு 2,000 rupees டெபாசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ C2 டாட் டெபாசிட் 2000 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு பிறகு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட்டில் பாருங்கள் 15,000 அப்படின்னு தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஏற்கனவே விட்டு அதே பிழையை திரும்ப திரும்ப இங்கேயும் விட்டுருக்கோம். ஸோ பேலன்ஸ் அப்படின்றது என்ன, அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத
ப்ரோக்ராம்க்கு ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கணும். இப்போ நாம் சொல்லிட்டோம். இப்போ நாம் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் சரியாக வரும். நீங்கள் வந்து பாருங்கள், ப்ரோக்ராம் ரன் பண்ணால் 17,000 அப்படின்னு வருது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாஸில் எப்படி நாம் ஒரு மெத்தடை எழுதலாம், அந்த மெத்தடை எப்படி நாம் ஒரு ஒப்ஜெக்டில் பயன்படுத்தலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நாம் அடுத்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். அதுவரையில் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.